உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். மதுராந்தகம் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 100ஆண்டு விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்பு. தாத்தாவின் கல்வெட்டு பார்த்த நிகழ்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த நெல்வாய் அரசு நடுநிலைப் பள்ளி இன்று 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஒரு கட்டிடத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் தாத்தாவாக அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் ஒரு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து கல்வெட்டை பார்த்து நிகழ்ச்சி அடைந்தார். இப்பள்ளிக்கு வருகை தந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இங்கு மாணவர்கள் கிடைக்கப்பெற்ற பொருட்களை வைத்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அழகான பொம்மைகளை பார்த்து வியந்து போனார். அதற்காக மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர், எனது தாத்தா இப்பள்ளிக்கு வருகை தந்து ஒரு கட்டிடத்தை திறந்து வைத்து உள்ளார். அதேபோல இன்று நான் 100ஆண்டு விழா நுழைவு வளைவு மற்றும் அதற்கான கட்டிடத்தை திறந்து வைத்ததில் பெருமிதம் கொள்கின்றேன். இதேபோல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பேச வேண்டாம். மற்ற மாணவர்கள் 100 மார்க் எடுப்பார்கள், ஆனால் அவர்கள் மற்ற துறைகளில் ஜொலிக்க மாட்டார்கள். இந்த பிள்ளை IAS படிக்குது, பக்கத்து வீட்டு பிள்ளை கலெக்டருக்கு படிக்குது, எதிர்த்து பிள்ளை டாக்டருக்கு படிக்குது என்று தன் பிள்ளைகளை யாரும் குறை சொல்லாதீர்கள். அவரவருக்கு என்று தனித்திறமைகள் உள்ளது. அவர்கள் அந்த திறமைகளில் ஜெயிப்பார்கள் என அன்பில் மகேஷ் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சரிசமமான கல்வி வேலைவாய்ப்பு அமைந்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தந்தை பெரியார். இருமொழி கொள்கையே போது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கல்வி அறிவுக்கு என்று சொன்னவர் மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கல்வி என்பது ஒரு படைக்கலமை போன்றது. அதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இப்படி கல்வி என்று வரும்பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை அறிவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் 2020 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி, 36,000 கோடி, 40,000 கோடி, 44,000 கோடி என்று சொல்லி இந்த கல்வியாண்டுக்கண்டு ஏறத்தாழ 46,767 கோடி ரூபாயை ஒரு துறைக்கு அவர் ஒதுக்கியிருக்கிறார் என்று சொன்னால், அதிகப்படியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட துறை எதுவென்று சொன்னால் அது நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை தான். உள்ளே நுழையும் போதே கல்வெட்டை திறந்தோம், அந்த 100ஆண்டு வளைவை திறந்தோம். நம்முடைய பிள்ளைங்கள்லாம் அந்த கைவினை பொருட்கள் அவ்வளோ அழகாக, இதுவரைக்கும் நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை. அழகாக ஒரு மூங்கிலில் வச்சு அந்த மூங்கில் மீது சுத்தப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் மேலே அவங்க அடிக்கப்பட்ட அந்த ஸ்ப்ரே ரொம்ப அழகிய ஒரு ஓவியங்களாக சிற்பங்களாக அதை நான் பார்க்கும் பொழுது உள்ளபடி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை நான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு கட்டவண்டி செய்ததாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உழைப்பாளர் சிலை போன்ற ஒரு சிலையை உருவாக்கியதாக இருந்தாலும் சரி, இப்படி சோளத்திலிருந்து வரக்கூடிய மற்ற பொருட்களின் மூலமாக ஒரு குழந்தை, ஒரு பெண் பிள்ளை படிப்பது போன்றிருக்கின்ற ஒரு சிற்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய சிறிய விலங்குகளாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக ரசித்து அதை செஞ்சிருக்கிறாங்க. உள்ளபடியே அவர்களுக்கும் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்கள் மனசில் ஒன்றே ஒன்று தான் வச்சுக்கணும். நம்மளுடைய பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பல பெற்றவங்க தன் பிள்ளைகிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாம் சொல்லி அந்த கஷ்டம் அந்த பிள்ளைய பாதிக்கப்பட்டது இருந்துச்சுன்னா பிள்ளை படிக்காமல் போயிடுவானோ, வேலைக்கு போயிடுவானோ, படிக்க வேண்டிய வயசு அப்படின்னு அதை மறைச்சு உங்களை வளர்ப்பாங்க. ஆக அந்த பிள்ளைகள், நீங்கள் வருகை தந்திருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைன்னு நீங்கள் பேரிடுங்க, நல்லா படிங்க, நல்ல அறிவை வளர்த்து கொள்ளுங்க. உலக அளவில் நீங்கள் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என்பதற்காக தான் பல விதத்தில் பல தொழில் சாதனங்கள் சார்ந்திருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம கொண்டு வரோம். இதுபோல் நம்முடைய பிள்ளைங்களை தயவு செஞ்சு மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அறிவை வளர்த்தெடுக்க வேண்டியது, அதை கண்டுபிடிக்க வேண்டியதான் பெற்றவங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான கூட்டு பொறுப்பு. இங்கே பாரு, 8th பிள்ளை எப்படி படிக்காம பாரு, பக்கத்து பிள்ளை எப்படி படிக்காம, அவன் பாரு டாக்டர் ஆகிட்டான் பாரு, இவன் பாரு இன்ஜினியர் ஆகிட்டான் பாரு, நீ ஏன் சும்மா உட்காந்து சும்மா கொட்டிக்கிட்டே இருக்காது பிள்ளைய. எங்கள் பிள்ளைங்களுக்கும் திறமை உண்டு, அந்த திறமையை நீங்கள் பாராட்ட வேண்டும். எல்லா பிள்ளையாலும் 100க்கு 100 வாங்கிட முடியாது. 100க்கு 100 வாங்குற பிள்ளைங்கன்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்க இருக்கும். ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்க இருக்கின்ற திறமை 100க்கு 100 வாங்குற பிள்ளைகள் இருக்காது, அதை மறந்துடாதீங்க. அந்த தனித்திறமையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் கலை பண்பாட்டாக இருந்தாலும் சரி, தனித்திறன் சார்ந்து வார்த்தெடுத்து அதிலிருந்து தேர்வு செய்யப்படுகிற 25 பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னா அந்த தனித்திறமையை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.